கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் செய்யப்பட்டுள்ள புதிய மறுசீரமைப்பு மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரை விவரிக்கிறது. தகுதி, தேவையான ஆவணங்கள் மற்றும் ஆன்லைன் ஆஃப்லைன் விண்ணப்ப செயல்முறைகள் குறித்த விவரங்களை காணலாம். தமிழக அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக சமீபத்தில் பல்வேறு தகவல்கள் பரவிய நிலையில் பயனாளிகளுக்கு மாதந்திர ரூபாய் 1000 திட்டமிட்டபடி வழங்கப்பட்டுள்ளது. திட்டத்தை மறுசீரமைக்கும் பணிகளுக்காக சில கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்ததால் திட்டம் தாமதமாகுமா என்ற அச்சம் மக்களிடையே உருவானது. ஆனால் அரசு வழக்கம் போல் மாதத்தின் 15ஆம் தேதி நிதியை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தியுள்ளது. இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை ஆட்சியில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தேர்தல் வாக்குறுதிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தானாகவே முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தற்போது கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை ரூபாய் 1500ஆக உயர்த்தப்படும் என அரசு திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 மற்றும் முதியோர்க்கு ரூபாய் 3000 வழங்கும் நோக்கத்துடன் திட்ட மாற்றங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிர் திட்டத்தின் பெயரின் மதிப்புமிகு திட்டம் என மாற்றும் யோசனையும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், முதியோர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் மற்றும் இலங்கை அகதிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு இந்த திட்டம் முக்கிய நிதி ஆதாரமாக உள்ளது. இந்த திட்டத்தில் சேர விரும்பும் பெண்கள் முதலில் தகுதி நிபந்தனைகளை சரிபார்க்க வேண்டும். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணாகவும் குறைந்தது 21 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். மின்சார பயன்பாடு மற்றும் நில உரிமை அளவுகளும் அரசு நிர்ணயித்த வரம்புக்குள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் 4 சக்கர வாகன உரிமையாளர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். உள்ளாட்சி வார்டு உறுப்பினர்களை தவிர்த்து பிற தேர்தல் பிரதிநிதிகளுக்கும் இந்த திட்டத்தில் சேர அனுமதி இல்லை என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் இணைக்கப்பட்ட அடையாள அட்டை, வங்கிக் கணக்கு விவரங்கள், மின்கட்டண ரசீது மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவை அடங்கும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பவர்கள் இந்த ஆவணங்களின் ஸ்கேன் நகல்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்புவோர் அதிகாரப்பூர்வ இணையதளங்களான kmut.tn.gov.in அல்லது kmut.tn.ega.org சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பகுதியில் அதில் பெயர், பிறந்த தேதி, மொபைல் எண், வங்கி தகவல்கள் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து OTP மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். பின்னர் தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பித்த பிறகு கிடைக்கும் அப்ளிகேஷன் ஐடியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பிக்க விரும்புவோர் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது சேவை மையங்களை அணுகலாம். அங்கு அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்து விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து தருவார்கள். விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் சரிபார்க்கவும் வசதியுள்ளது. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அரசு உதவி எண் 04425619208 மூலம் தகவல் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.